கும்பராசிக்கு இந்த குரு பேச்சு பாத்தீங்கன்னா ஒரு மகத்தான வாய்ப்பு, ஒரு விடிவு காலம், ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கான முன்னேற்றம் பாத்தீங்கன்னா இந்த குரு பேச்சுல கும்பராசினியர்களுக்கு வரப்போகிறது. தற்போது 7.5 சனியில குடும்ப சனியினுடைய பிடியிலிருந்து கடந்த ஒரு வருடமாக பாத்தீங்கன்னா ரொம்ப தவிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இந்த நேரத்துல இந்த குரு பகவான் பாத்தீங்கன்னா கடகராசியில உச்சமாகறதுனால பாத்தீங்கன்னா நிறைய நல்ல முன்னேற்றங்கள் பாத்தீங்கன்னா இந்த கும்பராசினியர்களுக்கு வரப்போகிறது. உங்களுக்கு ஒரு விடிவு காலம் பிறந்தாச்சு அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கான ஒரு நல்ல முன்னேற்றமான காலம் அப்படின்னு தான் சொல்லணும். என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இந்த குரு பகவான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய நல்ல பலன்களை செய்வாரு அப்படின்னு பார்க்கும்போது, இந்த குரு பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துக்குரிய அதிபதி. ஃபர்ஸ்ட் உங்களுடைய குடும்பத்துல இருக்கிற எல்லா பிரச்சனையுமே தீரப்போகிறது. அதாவது இந்த சனி பகவான் வந்து எப்ப 2ல வந்தாரோ அப்பமே பாத்தீங்கன்னா குடும்பத்துல உங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்திருக்கும். அந்த பிரச்சனை எல்லாமே பாத்தீங்கன்னா விலக போகிறது. இனிமேல் குடும்பத்துல எல்லாருமே பாத்தீங்கன்னா சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்க போகிறீர்கள். அதே மாதிரி குடும்பத்துல வந்து ஒரு முன்னேற்றம் வரப்போகிறது. குடும்பத்துல வந்து சுபகாரியம் நடக்க போகிறது. என்னடா எனக்கு இன்னும் திருமணமே நடக்கலன்னு காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா திருமணம் டக்குன்னு பாத்தீங்கன்னா திருமணம் நடந்து முடிய போகிறது. அந்த அளவுக்கான முன்னேற்றம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நடக்க போகிறது. அதை விட மிக முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த 7.5 சனியில நிறைய பேர் பாத்தீங்கன்னா தொழில் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க, வேலை இல்லாம கஷ்டப்பட்டிருப்பீங்க, வேலையில ரொம்ப அவதிப்பட்டிருப்பீங்க. இதுல எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா ஒரு மாற்றம் வரப்போகிறது. ஏன்னா இந்த குரு பகவான் வந்து 6ஆம் இடத்துல உச்சமாகிறதுனால உங்களுக்கு உத்தியோகத்துல பாத்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம் வரப்போகிறது. உங்களை புரிஞ்சுக்கிடாம இருந்த மேலதிகாரிகள் கூட பாத்தீங்கன்னா உங்களை புரிஞ்சுக்கிட போறாங்க. உங்க உத்தியோகத்துல உங்களை நீங்க செய்யற வேலைக்கு பாத்தீங்கன்னா ஒரு ரெகக்னேஷன் கிடைக்க போகிறது. ஏன்னா குரு பகவானுடைய பார்வை பாத்தீங்கன்னா இந்த 10ஆம் வீட்டுல விழுகுது. அதனால நீங்க உத்தியோகம் பாக்குற இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெயர், புகழ், செல்வாக்கு, அதே மாதிரி பதவி உயர்வு, வருமானம், இன்கிரிமெண்ட் எதிர்பார்க்கறீங்கன்னா இன்கிரிமெண்ட், இந்த மாதிரி ஏகப்பட்ட நன்மைகள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு உத்தியோகத்துல நடக்க போகிறது. ஏன்னா அந்த அளவுக்கான நல்ல முன்னேற்றம் என்பது உங்களுடைய உத்தியோகத்துல நிச்சயம் இருக்கிறது. வருமானம் என்பது குடும்பத்துல பெருகும். ஏன்னா கடந்த 7.5 சனியில வருமானத்திலையும் பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பீங்க. இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வருமானத்துல முன்னேற்றம் வரப்போகிறது. பணம் பாத்தீங்கன்னா பல வழியில வந்து உங்களுக்கு வரப்போகிறது. அந்த அளவுக்கான ஒரு நல்ல முன்னேற்றமான காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும். இல்ல நான் அரசு வேலைக்கு எதிர்பார்க்கிறேன்னு பாத்தீங்கன்னா நிச்சயம் அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு 100% பாத்தீங்கன்னா கும்பராசினியர்களுக்கு இருக்கிறது. அதனால இந்த நேரத்துல நீங்க தைரியமா வந்து என்னன்னா அரசு வேலைக்கு முயற்சி செய்யலாம். காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுனீங்கன்னா காம்படிட்டிவ் எக்ஸாம்ல கிளியர் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரம் இந்த குரு பகவானுடைய விசேஷ பார்வையான 9ஆம் பார்வை பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் வீட்டுல விழுகுது. அதுவும் அவரோட வீட்டிலே விழுகுது. ஆக நிச்சயம் வந்து உங்களுக்கு அரசு வேலை என்பது உறுதி. அதாவது வந்து கடைநிலை ஜாப், அதாவது வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம்க்கு நீங்க ட்ரை பண்றீங்கன்னா குரூப் 4 எக்ஸாம்ல நிச்சயம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிக அளவு இருக்கிறது. நீங்க வந்து எக்ஸாம்ல கிளியர் பண்றீங்க, அதே மாதிரி வேலை கிடைக்க போகிறது. அந்த வேலையினால பாத்தீங்கன்னா பண வரவு பாத்தீங்கன்னா உங்களுடைய குடும்பத்துல வரப்போகிறது. குடும்பத்துல இதை வந்து உங்களுக்கு கிடைச்ச வேலையை கண்டு எல்லாருமே வந்து சந்தோஷப்படுவாங்க. இல்ல நான் பிரைவேட் வேலை தான் பாக்குறேன், அப்ப பிரைவேட் வேலையிலாவது எனக்கு முன்னேற்றம் வருமா அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரைவேட் வேலையிலையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் வரும். பிரைவேட் வேலையிலையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்க போகிறது, இன்கிரிமெண்ட் கிடைக்க போகிறது, வருமானம் உயர போகிறது. இதுக்கு மேல என்ன வேணும்? உங்களுக்கு உங்களுடைய தொழிலும் பாத்தீங்கன்னா நல்லா இருக்க போகிறது. நீங்க புதுசா ஒரு தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைச்சாலும் கூட பாத்தீங்கன்னா உங்களுக்கு தொழில் பாத்தீங்கன்னா ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். அதனால தைரியமா வந்து என்னன்னா இந்த நேரத்துல வந்து நீங்க புதுசா தொழில் அதாவது நீங்க வந்து தொழில் ஆரம்பிக்கலாம். ஆனா முடிஞ்ச அளவுக்கு வந்து கடன் வாங்கி தொழில் பண்ணுவதை கொஞ்சம் தவிர்க்க வேண்டும். ஏன்னா குரு பகவான் வந்து 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால நிச்சயம் உங்களை கடன் வாங்க வைப்பாரு. அதனால கடன் வாங்கி தொழில் பண்ணணும், இல்லைன்னா கடன் வாங்கி வீட்டுல ஒரு விசேஷம் நடத்தணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கொஞ்சம் அதுல மட்டும் கவனமா இருக்கணும். ஏன்னா கடன் வாங்க வேண்டிய சூழலை வந்து இந்த குரு பகவான் ஏற்படுத்துவார். ஏன்னா இந்த குரு பகவான் வந்து 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால நிச்சயம் சுப கடன் என்பது உங்களுக்கு ஏற்படும். அதுவும் இல்லாம இந்த குரு பகவான் வந்து 7ஆம் பார்வையாக விரயஸ்தானத்தை வேற பார்க்கிறாரு. அதனால நிச்சயம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு செலவு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இந்த குரு பேச்சுல இருக்கு. அந்த செலவு எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுடைய நல்லதுக்காக செலவு பண்ண போறீங்க. உங்களுடைய திருமணத்துக்காக பண்ணலாம், உங்க பிள்ளைகளுக்காக பண்ணலாம், அல்லது உங்களுடைய தொழிலுக்காக பண்ணலாம். அப்படி இல்லைன்னா உங்களுடைய அரசு வேலைக்காக பாத்தீங்கன்னா நீங்க செலவு பண்ணுவீங்க. அப்ப ஏதோ ஒரு ஒரு நல்ல காரியம் நடக்கிறதுக்காக பாத்தீங்கன்னா நீங்க வந்து செலவு பண்றீங்க. ஆக அந்த செலவு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல செலவு தான். அதனால வருத்தப்படுறதுக்கு ஒன்றும் தேவையில்லை. நிச்சயம் உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் என்பது இந்த குரு பேச்சுல பாத்தீங்கன்னா கும்பராசினியர்களுக்கு இருக்கிறது. அடுத்து பணவரவை தவிர எனக்கு வேற என்ன நல்ல பலன் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருமணத்தை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறீங்கன்னா திருமணம் வந்து நிச்சயம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அதிக அளவு இருக்கிறது. பொதுவாவே பாத்தீங்கன்னா 7.5 சனியில வந்து என்னன்னா இந்த சனி பகவான் வந்து குடும்ப சனியில இருக்கும்போது ஒரு திருமணத்தை வந்து அந்த ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்துவாரு. அதுவும் இந்த சனி பகவான் வந்து உங்களுடைய ராசிநாதன், அவர் வந்து 2ஆம் இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு வந்து நிச்சயம் திருமணத்தை ஏற்படுத்துவார். அதே நேரம் குரு பகவானுடைய பார்வை இருக்கா, அதனால நீங்களே வந்து தேடாட்டாலுமே வந்து என்னன்னா நீங்க உங்களுடைய வரன் பாத்தீங்கன்னா உங்களை தேடி வந்து
நான் திருமணத்துக்கு சம்மதம் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரியே வந்து இந்த பொண்ணு வீட்டுக்காரங்களோ பையன் வீட்டுக்காரங்களோ வந்து என்னன்னா தேடி வந்து சொல்லுவாங்க. அந்த அளவுக்கான ஒரு நல்ல முன்னேற்றம் என்பது உங்களுடைய திருமணத்திலும் இருக்கும். திருமணமும் பாத்தீங்கன்னா நல்லபடியா நிம்மதியா முடியும். நீங்க நினைச்ச மாதிரியே பாத்தீங்கன்னா திருமணம் முடிவதற்கான வாய்ப்புகளும் பாத்தீங்கன்னா இருக்கிறது. அடுத்து வேற என்ன விஷயத்துல எனக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவ மாணவிகள் பாத்தீங்கன்னா வந்து படிப்புல வந்து ரொம்ப சுட்டியா இருப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து டாப் கிளாஸா இருப்பாங்க. படிப்புல பாத்தீங்கன்னா ஒரு நல்ல முன்னேற்றம் வரப்போகிறது. கடந்த ஒரு வருஷமா பாத்தீங்கன்னா சனி வந்து 2ல இருந்து அவங்களுடைய படிப்புல பாத்தீங்கன்னா நிறைய தடங்கள் எல்லாமே கொடுத்திருப்பாங்க. இனிமேல் பாத்தீங்கன்னா அவங்களுடைய படிப்புல பாத்தீங்கன்னா ஒரு முன்னேற்றம் ரொம்ப நன்றாக இருக்கும். அதே மாதிரி அதாவது அவங்களுடைய ஆசிரியரே வந்து பாராட்டக்கூடிய அளவுக்கு பாத்தீங்கன்னா அந்த குழந்தைகள் படிப்பாங்க. ஏன்னா குரு பகவான் வந்து ஒரு ஆசிரியர் தானே. அவருடைய பார்வை வந்து 2ல விழும்போது பாத்தீங்கன்னா அழகா நீங்கள் பிள்ளைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப நன்றாக படிப்பார்கள். அதாவது 1லிருந்து 5 வரை படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுடைய படிப்பு பாத்தீங்கன்னா ரொம்ப நன்றாக இருக்கும். உங்க உடல்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த குரு பகவான் வெளிக்கொண்டு வருவாரு. இது வரைக்கும் உங்க உடம்புல என்னென்ன பிரச்சனை இருக்கு, இதுக்கெல்லாமே நீ ட்ரீட்மெண்ட் எடு, இதை ட்ரீட்மெண்ட் எடுத்தா நீ குணமாவ அப்படிங்கிற எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா இந்த குரு பகவான் இந்த நேரத்துல சொல்லி கொடுப்பாரு. உங்க உடம்புல வந்து கண் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்குன்னா அப்படியே உடனே வந்து என்னென்ன பிரச்சனை இருக்கு உடனே நீ பண்ணிரு, உனக்கு வந்து குணமாயிரும். ஆனா நிச்சயம் அந்த ட்ரீட்மெண்ட்டுக்காக பாத்தீங்கன்னா ஒரு செலவையும் பாத்தீங்கன்னா இந்த குரு பகவான் ஏற்படுத்துவாரு. அதனால கண் சம்பந்தமான தொந்தரவுகள் இருந்துச்சுன்னா அதுல வந்து குணமாவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பற்கள் சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அது குணமாவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பாதங்கள் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா குணமாவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா இந்த இடங்கள்ல தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகள் வந்து வெளிவருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. பல பேருக்கு பாத்தீங்கன்னா கால் வலியில வந்து பாதத்துல வந்து நிறைய வலியை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்து குணமாவதற்கு வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி கண்ணு பற்கள்ல பிரச்சனை இருந்திருக்கும். அதுலயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயம் பாத்தீங்கன்னா இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்து குணமாவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா இந்த குரு பகவான் பாத்தீங்கன்னா 12ஆம் இடத்து அதிபதியான சனி பகவான் மேலேயும் விழுகிறாரு. ஏன்னா சனி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ராசிதிபதி மட்டும் கிடையாது, அவர் விரையாதிபதி. அவர் வந்து 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால நிச்சயம் கண் சம்பந்தமான பிரச்சனைகள், அதே மாதிரி வந்து பற்கள் சம்பந்தமான பிரச்சனைகளை ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்து குணமாவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இல்லைன்னா அதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா வெளிக்கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இருக்கிறது. அதே மாதிரி வேலையில வந்து பதவி உயர்வும் கிடைக்கும். அதே மாதிரி அரசியல் இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல முன்னேற்றம் என்பது நிச்சயம் இருக்கும். இந்த நேரத்துல அரசியல் இருந்து அவங்க வந்து எலெக்ஷன்ல நிக்கிறாங்கன்னா அவர்களுக்கு பாத்தீங்கன்னா அதுல வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் பாத்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். அடுத்து நான் வெளிநாட்டு வேலைக்காக முயற்சி பண்றேன், எனக்கு வெளிநாட்டு வேலை கிடைக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா நிச்சயம் தாராளமா பாத்தீங்கன்னா வெளிநாட்டு வேலை கிடைக்கும். வெளிநாட்டிலிருந்து உங்களுக்கு வருமானங்கள் பாத்தீங்கன்னா கொட்டுவதற்கான வாய்ப்புகள் பாத்தீங்கன்னா அதிக அளவு இருக்கிறது. ஆக வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செய்யறவங்க பாத்தீங்கன்னா இந்த நேரத்துல தாராளமாக முயற்சி செல்லலாம். இதுக்கு பிறகு இதை விட மிக முக்கியமான ஒரு நல்ல பலன் இருக்கு. பொதுவாகவே பாத்தீங்கன்னா சனி பகவான் வந்து குடும்ப சனியில இருக்கும்போது பாத்தீங்கன்னா குடும்பத்துல நீங்க பேசுற பேச்சுக்கள்னாலே வந்து நிறைய பிரச்சனைகள், நிறைய சண்டைகள், சச்சரவுகள் எல்லாமே பாத்தீங்கன்னா குடும்பத்துல ஏற்பட்டிருக்கும். சரிங்களா? அது வந்து பொதுவாகவே வந்து சனி 2ல இருந்துச்சுனாலே அந்த பிரச்சனை வரும். ஆனா இனிமேல் அந்த பிரச்சனை இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா குரு பகவானுடைய பார்வை வந்து சனியின் மேல இருக்கிறதுனால இனிமேல் நீங்க குடும்பத்துல என்ன பேசினாலுமே வந்து சரின்னு சொல்லிக்கிடுவாங்க. குடும்பத்துல நீங்க பேசுற பேச்சுக்கு அதே மாதிரி நீங்க என்ன சொன்னாலுமே வந்து குடும்பத்துல கேட்டுக்கக்கூடிய சூழ்நிலை பாத்தீங்கன்னா குடும்பத்துல ஏற்படும். உங்களுடைய பேச்சுக்கு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து மதிப்பு மரியாதை எல்லாமே பாத்தீங்கன்னா கிடைக்க போகிறது. அதனால தைரியமாக வந்து என்னன்னா குடும்பத்துல வந்து நீங்க ஏதாவது சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா தைரியமாக நீங்க பேசலாம். உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு மரியாதை எல்லாமே பாத்தீங்கன்னா இழந்தவை எல்லாமே திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அடுத்து குரு பகவான் பாத்தீங்கன்னா ஒரு பொன்னவன். அதாவது இந்த குரு பகவான் பாத்தீங்கன்னா இந்த விசேஷ பார்வையான 9ஆம் பார்வையின் மூலமாக 2ஆம் இடத்தையும் பார்க்கிறாரு. அதே மாதிரி அவர் 10ஆம் இடத்தையும் பார்க்கிறாரு. ஆக தங்கம் சம்பந்தமான தொழில்கள்ல வந்து நீங்க ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா தொழில்ல நல்ல முன்னேற்றம் ஏற்படும். இல்ல தங்கம் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த நேரத்துல தாராளமாக பாத்தீங்கன்னா தங்கம் வாங்கலாம். ஏன்னா தங்கத்தின் மூலமாக பாத்தீங்கன்னா வருமானங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதுவும் இல்லாம இந்த குரு பகவான் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்ததிபதி. 11ஆம் இடம்ங்கிறது பாத்தீங்கன்னா முதலீட்டை குறிக்கக்கூடிய இடம். அவர் வந்து 6ல உச்சமாக இருக்கனால சங்கம் சம்பந்தமான விஷயங்கள்ல நீங்க முதலீடுகள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வருமானங்கள் வரும். அதே மாதிரி நீங்க கடன் வாங்கி முதலீடு பண்ணக்கூடிய வாய்ப்புகளுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே மாதிரி 11ங்கிறது விவசாயத்தை குறிக்கக்கூடிய இடம். விவசாயத்தின் மூலமாக பாத்தீங்கன்னா நல்ல வருமானங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த நேரத்துல விவசாயம் சம்பந்தமான ஒரு லோனுக்கு நீங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு லோன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அப்படி இல்லைன்னா நீங்க ஜுவல் லோன் வாங்கணும், அதாவது கோல்டு லோன் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமாக வந்து கோல்டு லோன் வந்து உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆக இந்த சமயத்துல நிச்சயம் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு கடன் வாங்கக்கூடிய அமைப்பு என்பது உங்களுக்கு ஏற்படும். அதே நேரத்துல கடன் வாங்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா இந்த குரு பகவான் வந்து என்னதான் 6ஆம் இடத்துல உச்சமாக இருந்து உங்களுக்கு கடன் எல்லாமே கொடுத்தாலும் அவர் வக்ரமான காலகட்டத்துல பாத்தீங்கன்னா அந்த கடனாலையும் சில அவஸ்தைகளையும் கொடுத்துருவாரு. அதனால முடிந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா நம்மளுடைய சக்திக்கு மீறி பாத்தீங்கன்னா கடன் வாங்குவதை தவிர்க்க வேண்டும். ஏன்னா நீங்க அதுக்கு
அதுக்கு மேல வாங்குனீங்கன்னா சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா அவஸ்தைப்படக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். அடுத்து உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுடைய ஆதரவு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயம் இருக்கும். உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாகவும் இருப்பார்கள். அதே மாதிரி மனசுக்கு விரும்பின உணவுகளை வந்து சாப்பிடக்கூடிய வாய்ப்புகள் பாத்தீங்கன்னா கும்பராசினியர்களுக்கு இந்த நேரத்துல கிடைக்கும். ஏன்னா அவருடைய பார்வை 2ல இருக்கு. அதனால விதவிதமா சாப்பிடணும், நான் நிறைய சாப்பிடணும்னு ஆசைப்பட்டவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த நேரத்துல சாப்பிடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா கடந்த ஒரு வருடமாக பாத்தீங்கன்னா நீங்க கூழு, பழைய சோறு இந்த மாதிரி சாப்பிட்டிருப்பீங்க. ஏன்னா சனி பகவான் 2ல இருக்கிறதுனால சரியான சாப்பாடு உங்களுக்கு கிடைக்காம இருந்திருக்கும். இனிமேல் அந்த நிலைமை இருக்காது. இனிமேல் நீங்க விரும்பிய உணவு வகைகளை வந்து ரசிச்சு ருசிச்சு சாப்பிடக்கூடிய வாய்ப்புகள் பாத்தீங்கன்னா கும்பராசினியர்களுக்கு இருக்கிறது. அதே மாதிரி ஆடை ஆபரணங்கள் பாத்தீங்கன்னா அணியக்கூடிய வாய்ப்பு, அதே மாதிரி ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு என்பது உங்களுக்கு ஏற்படும். அதோட இனிமேல் பாத்தீங்கன்னா உங்களுடைய உறக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகிறது. அதாவது வந்து நீங்க ரொம்ப உறக்கத்துல அவதிப்பட்டிருப்பீங்க. ஏன்னா சனி பகவான் 7ரை சனி இருக்குல்ல, பொதுவாகவே 7ரை சனி பாத்தீங்கன்னா சில பேருக்கு பாத்தீங்கன்னா மன அழுத்தத்தை கொடுக்கும். அதுவும் வந்து என்னதான் வந்து தன்னோட வீடாக இருந்தாலும் பாத்தீங்கன்னா வந்து கொஞ்சம் கஷ்டத்தையும் வந்து இந்த சனி பகவான் கொடுப்பாரு. அதனால நிம்மதி இல்லாம உறக்கம் இல்லாமையும் சில நேரம் கஷ்டப்பட்டு இருப்பீங்க. இனிமேல் பாத்தீங்கன்னா அந்த பிரச்சனை இருக்க போறது கிடையாது. ஏன்னா குரு பகவானுடைய 7ஆம் பார்வை பாத்தீங்கன்னா நேரடியாக 12ஆம் வீட்டுல விழுகுது. அதனால இனிமேல் பாத்தீங்கன்னா ஒரு நிம்மதியான உறக்கம் என்பது உங்களுக்கு ஏற்பட போகிறது. அதே மாதிரி பல அலங்கார பொருட்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் என்பது ஏற்படும். அதே மாதிரி உங்களுடைய வாக்குத்தன்மை என்பது பலிக்க போகிறது. அதாவது நீங்க என்ன சொன்னாலுமே பாத்தீங்கன்னா குடும்பத்துல பலிக்கும். யாருக்கு என்ன ஒரு வார்த்தைகள் சொன்னாலுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பலிக்கக்கூடிய வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. அதே மாதிரி தூர தேசத்திலிருந்து நீங்க ஒரு நல்ல செய்திகள் பாத்தீங்கன்னா எதிர்பார்க்கலாம். உங்களுக்கு நல்ல செய்திகள் பாத்தீங்கன்னா தேடி வருவதற்கான வாய்ப்புகள் பாத்தீங்கன்னா இருக்கிறது. ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா வெளிவர போகிறது. அதே மாதிரி ஆரோக்கியத்துக்கு ட்ரீட்மெண்ட் எடுப்பதன் மூலமாக பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் என்பது ஏற்பட போகிறது. அடுத்து தான தர்மங்கள் பாத்தீங்கன்னா செய்யக்கூடிய வாய்ப்புகள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்படும். ஏன்னா இந்த குரு பகவானுடைய பார்வை 12ல விழுகிறதுனால நிறைய தான தர்மங்கள் செய்வீங்கள். அதனாலே பாத்தீங்கன்னா உங்களுக்கு மோட்சம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே மாதிரி நிறைய நல்ல நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அதே மாதிரி சொகுசாக படுத்து தூங்கக்கூடிய வாய்ப்புகள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தற்போது ஏற்படும். ஏன்னா குரு பகவான் பாத்தீங்கன்னா 12 பாக்குறதுனால ஒரு பஞ்சு மத்தியில படுக்கக்கூடிய வாய்ப்புகள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயம் அதிகமாக ஏற்படும். ஆக இந்த குரு பயிற்சினால பாத்தீங்கன்னா இனி ஒரு வருட காலத்திற்கு 7ரை சனினால, அதாவது சனியினால பாத்தீங்கன்னா எந்த ஒரு பாதிப்புகள் என்பது கும்பராசினியர்களுக்கு இருக்காது. இனிமேல் மகிழ்ச்சி சந்தோஷம் தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிகரிக்க போகிறது. அதே மாதிரி நீங்க புதிதாக தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைச்சீங்கன்னா தொழில்ல பாத்தீங்கன்னா ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகிறது. அதாவது இருக்கிற தொழிலை விரிவுபடுத்தலாம் அல்லது புதிதாக தொழில் ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி நீங்க தொழில் சம்பந்தமான ஏதாவது ஒரு முயற்சிகள் எடுத்தீங்கன்னா நிச்சயம் அந்த தொழில்ல வந்து ஒரு முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தொழிலுக்காக கடன் எதிர்பார்க்கிறீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு தொழிலுக்காக கடன் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அதே மாதிரி தொழில்னா நீங்க வந்து தனித்து தொழில் பண்ணாதான் உங்களுக்கு வெற்றிகள் என்பது கிடைக்கும். அதே மாதிரி நீங்க பார்ட்னர்ஷிப் வச்சு தொழில் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா 7ஆம் இடங்கிறது பாத்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப்பை குறிக்கக்கூடிய இடம். அதாவது இந்த 6ஆம் இடங்கிறது பாத்தீங்கன்னா 7க்கு 12. அதனால பார்ட்னர்ஷிப் சம்பந்தமா நீங்க ஒரு தொழில் பண்ணணும், இல்ல பார்ட்னர்ஷிப்போட இருக்கிற தொழிலை வந்து விரிவாக்கம் செய்யணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். இல்லைன்னா உங்கள் இருவருக்கும் இடையே மனக்கருத்து வேறுபாடுகள்ங்கிறது வரும். அதனால நீங்க பார்ட்னர்ஷிப் வச்சு இந்த சமயத்துல தொழில் பண்ண வேண்டாம். தனித்து தொழில் ஆரம்பிக்கணும், தனித்து தொழிலை விரிவுபடுத்தணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க தைரியமாக பண்ணலாம். உங்களுக்கு அதுல பாத்தீங்கன்னா லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது, பண வரவுகள் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா நிறைய நல்ல பலன்களை பார்த்தோம். இனி என்னென்ன விஷயங்கள்ல கொஞ்சம் உஷாராக இருக்கணும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு என்னதான் வந்து இந்த குரு பகவான் வந்து உங்களுக்கு நிறைய பண வரவுகளை கொடுத்தாலும் அவர் வந்து 12ஆம் இடத்தை பார்க்கிறாரு. அதனால வரவுக்கு மீறிய செலவுகள் என்பது நிச்சயம் ஏற்படும். ஆகையால் முடிந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா நீங்க செலவுகளை வந்து கொஞ்சம் கண்ட்ரோலா வச்சுக்கிறது நல்லது. இல்லை என்றால் நீங்க வந்து கடன் வாங்க வேண்டிய சூழலையும் பாத்தீங்கன்னா இந்த குரு பகவான் ஏற்படுத்துவார். ஆகையால் முடிந்த அளவுக்கு செலவுகளை குறைத்துக் கொள்வது நல்லது. அடுத்து பொதுவாகவே பாத்தீங்கன்னா குரு பகவான் வந்து 6ஆம் இடத்துல இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஒன்று கடனை கொடுப்பார், இல்லைன்னா ஆரோக்கியத்துல வந்து கெடுதலை கொடுப்பார். ஆக நீங்க இந்த சமயத்துல வந்து உங்களுடைய ரத்த சம்பந்தம் இல்லாத யாராவது ஒருவரிடம் பாத்தீங்கன்னா ஒரு சிறிய தொகையை கடனாக வாங்கி கொண்டால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஆரோக்கிய உடல் குறைபாட்டிலிருந்து கொஞ்சம் விலகி நிற்கலாம். இல்லை
என்றால் உடல் ஆரோக்கியத்துல பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்படி இல்லைன்னா ஒண்ணு கடன் வரும், இல்லைன்னா ஆரோக்கியத்துல குறைபாடு வரும். அதனாலதான் முடிந்த அளவுக்கு வந்து ஒரு சிறிய தொகையை வந்து கடனா வாங்கிக்கோங்க. குரு பேச்சு முடியும், நீங்க அதை திருப்பி கொடுத்துருங்க. ஆக இந்த குரு பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்துல பாத்தீங்கன்னா நிச்சயம் குறைபாடு ஏற்படுத்துவார். அதனால வந்து சுகர் பேஷண்ட் உள்ளவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அடுத்து இந்த குரு பகவான் வந்து 6ல இருக்கிறதுனால நான் சொன்ன மாதிரி கண்ணு, அது மாதிரி பாதம், பற்கள், இந்த மாதிரியான உறுப்புகள் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த மாதிரி விஷயத்துல இருந்தானா உடல் ஆரோக்கிய குறைபாடுகளை வந்து தவிர்க்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து கடன்ல வந்து ஏதாவது சில நேரங்கள்ல வந்து கடனாலே பாத்தீங்கன்னா சில மன அழுத்தங்களையுமே பாத்தீங்கன்னா கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அடுத்து இந்த 6ஆம் இடங்கிறது பாத்தீங்கன்னா எதிரிகள், அதே மாதிரி வந்து 6ஆம் இடம் வந்து உத்தியோகத்தை குறிக்கக்கூடிய இடம். அதனால வேலை பார்க்கும் இடத்துல பாத்தீங்கன்னா நிறைய எதிரிகள் இருப்பாங்க. உங்களுடைய வளர்ச்சியை கண்டு பொறாமைப்படுபவர்கள் பாத்தீங்கன்னா நிறைய இருப்பாங்க. என்னடா பாஸ் வந்து இவருக்கு மட்டுமே வந்து பதவி உயர்வு கொடுக்குறாங்க, இவருக்கு மட்டுமே பாத்தீங்கன்னா நிறைய நல்லதை செய்யறாரு, இன்கிரிமெண்ட் கொடுக்குறாங்க, நமக்கு ஒண்ணுமே கொடுக்கலையே அப்படிங்கிற ஏக்கம் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுடைய எதிரிகளுக்கு இருக்கும். அதனால இந்த நேரத்துல உங்களுக்கு உத்தியோகத்துல எந்த ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைச்சாலும் சரி, ஒரு பதவி உயர்வு, ஒரு இன்கிரிமெண்ட் எது கிடைச்சாலுமே எதையுமே வெளியில சொல்லாதீங்க. நீங்க சொல்லிட்டீங்கன்னா அதனாலே பாத்தீங்கன்னா பகை வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே மாதிரி இந்த நேரம் உங்களுக்கு நல்லா இருக்கு, அதனால எந்த பிரச்சனையும் இருக்காது. அதே மாதிரி நேரம் ஒரு ஏதாவது உங்களுடைய தசாபுத்திக்கு தகுந்த மாதிரி ஒரு நேரம் கரெக்டா இல்லை அப்படின்னு சொன்னா அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா மனக்கருத்து வேறுபாடுங்கிறது வந்துடும் வேலை பார்க்கிற இடத்துல. அதனால முடிந்த அளவுக்கு உங்களுக்கு நடக்கிற நன்மைகள் எதுவாக இருந்தாலும் வேலை பார்க்கும் இடத்துல வந்து அடுத்தவர்களிடம் பாத்தீங்கன்னா பகிர்ந்து கொள்ளாதீர்கள். பகிர்ந்து கொள்ள நிறைய பிரச்சனைகளை வந்து சந்திக்க வேண்டும். அதே மாதிரி அரசு வேலை சம்பந்தமாக எந்த ஒரு முயற்சிகளை எடுக்கும் போது உங்களுக்கு என்னென்ன கிடைக்குதோ அதை மற்றவங்ககிட்ட எதையுமே ஷேர் பண்ணாதீங்க. அதாவது பண விஷயங்களை ஷேர் பண்றதா இருக்கட்டும், அதே மாதிரி படிப்பு விஷயங்களை ஷேர் பண்றதா இருக்கட்டும், காம்படிட்டிவ் எக்ஸாம்ல வந்து நான் இதை இப்படி படிக்கிறேன், இப்படி இருக்கு, இப்படி படிச்சா மார்க் வரும் அப்படிங்கறது எதையுமே ஷேர் பண்ணாதீங்க. அந்த மாதிரி விஷயங்களை ஷேர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து மிஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் பாத்தீங்கன்னா இருக்கும். அதனால காம்படிட்டிவ் எக்ஸாம்ல மத்தவங்ககிட்ட வந்து விஷயங்களை ஷேர் பண்றதுல வந்து கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அடுத்து வம்பு வழக்குகள் பாத்தீங்கன்னா ஏதாவது வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால அடுத்தவங்க கிட்ட வந்து முடிஞ்ச அளவுக்கு வம்பு வழக்குகள் சண்டைக்கு வர்றாங்க அப்படின்னு சொன்னா முடிஞ்ச அளவுக்கு பாத்தீங்கன்னா நீங்க ஒதுங்கி போகணும். இல்லைன்னா அந்த வம்பு வழக்குகள்னால பாத்தீங்கன்னா உங்களுக்கு தொந்தரவுகள் ஏற்படும். அடுத்து மிக முக்கியமாக பாத்தீங்கன்னா இந்த குரு பகவான் வந்து என்னதான் 6ல இருந்து அவர் வந்து 7ஆம் பார்வையா 6ல இருந்தாலும் 7ஆம் பார்வையா 12 பாக்குறதுனால நிச்சயம் வரவுக்கு மீறிய செலவு வரும். அதனால செலவுகளை வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி விவசாய கடன், ஜுவல் கடன் இதெல்லாமே வாங்குவோம். அதனால அதாவது வட்டி அதிகமா இருக்கிற மாதிரியான கடன்களை வாங்குறத முடிந்த அளவுக்கு தவிர்த்து கொள்ளுங்கள். இல்லைன்னா குருவினுடைய வக்ர காலத்துல பாத்தீங்கன்னா அந்த கடனால பாத்தீங்கன்னா கொஞ்சம் அவதிப்படக்கூடிய சூழலையும் ஏற்படும். அடுத்து உறவுகள்ல எந்த விஷயங்கள்ல கவனமாக இருக்கணும் அப்படிங்கறத நீங்க பார்க்கணும்னா உங்களுடைய தாய்மாமன்மார்களிடம் இருந்து கொஞ்சம் விலகி நிற்கணும். உங்களுக்கும் தாய்மாமனுக்கும் ஏதாவது மனக்கருத்து வேறுபாடுகள் இருக்குதுன்னா முடிந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா அதிகமா பேசிக்கொள்ளாதீங்க. கொஞ்சம் விலகி தள்ளி நிக்கிறது நல்லது. ஏன்னா நல்லா பேசுவாங்க, நல்லா பழகுவாங்க, அப்படித்தான் தெரியும். ஆனா திடீர்னு பாத்தீங்கன்னா சண்டையை போட்டுருவீங்க. ஏன்னா குரு பகவான் வந்து தனிச்சு நின்றுச்சுன்னா அந்த இடம் வந்து பால் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அவர் தனியாக எப்பெல்லாம் எந்தெந்த மாசத்தெல்லாம் வந்து 6ஆம் இடத்துல தனித்து நிக்கிறாரோ அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கும் தாய்மாமனுக்கும் உறவுகள்ல வந்து மனக்கசப்புகள் வரும். அதே நேரத்துல மற்ற கிரகங்கள் பாத்தீங்கன்னா எப்ப வந்து இந்த குருவோட சேர்ந்து 6ஆம் இடத்துல வர்றாரோ அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா பிரச்சனைகள் பாத்தீங்கன்னா பெருசா இருக்காது. அதனால முடிந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா தாய்மாமன் உறவுகள்ல பாத்தீங்கன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். அடுத்து இந்த குரு பேச்சு சமயத்துல பாத்தீங்கன்னா அனைத்து கிரகங்களுமே பாத்தீங்கன்னா ராகு கேதுக்களுடைய பிடியில வந்து மாட்டிக்கிறாங்க. அதனால கால சர்ப்பதோஷம் என்பது இருக்கிறது. அதனால இந்த நேரத்துல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அதுவும் உங்களுடைய கணவன் அல்லது மனைவியாக இருந்துச்சுன்னா, அதாவது உங்களுடைய பார்ட்னர் கிட்ட வந்து நீங்க பேசுற பேச்சுக்களை வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். அது மாதிரி பேசுற பேச்சுக்கள்னா நீங்க நல்லா பேசுவீங்க. ஒரு சில நேரத்துல பாத்தீங்கன்னா நீங்க சொல்ற விஷயங்களை அவங்க தப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அவங்களாக இருக்கட்டும், இல்ல உங்களோட நண்பர்களாக இருக்கட்டும். ஏன்னா நீங்க பேசுறது தப்பா புரிஞ்சுக்கிட்டு வந்துட்டு என்னன்னா சரி நம்மள இப்படி நினைக்கிறாங்க அப்படின்னு வச்சுட்டு ஒரு மன கருத்து வேறுபாடுங்கிறது இருக்கும். ஆனா அது வெளியில சொல்லிக்கிட மாட்டாங்க. ஏன்னா வந்து 7ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கா இல்ல, அதனால நிச்சயம் பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ள பாத்தீங்கன்னா நிறைய வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதுவும் இல்லாம இந்த குரு பேச்சு பாத்தீங்கன்னா கால சர்ப்பதோஷத்துக்கு நடுவுல வந்து இருக்குது. அதனால வந்து நிச்சயம் வந்து கணவன் மனைவி உறவு, அதே மாதிரி நண்பர்களுடைய உறவு, பார்ட்னர்ஷிப்
கவனக்குறைவு, இந்த விஷயங்கள் எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா நீங்க ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அடுத்து முடிந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா யாருக்குமே பாத்தீங்கன்னா ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. யாருக்குமே பாத்தீங்கன்னா லோன் எதுவும் வாங்கி கொடுக்க கூடாது. முக்கியமா பாத்தீங்கன்னா நண்பர்களுக்காக பாத்தீங்கன்னா ஜாமீன் கையெழுத்து போட்டு நீங்க லோன் வாங்கி கொடுப்பதை முடிந்த அளவுக்கு தவிர்க்க வேண்டும். அதே மாதிரி உங்களுடைய பொருட்கள் விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். தங்கமாக இருக்கட்டும், எந்த பொருளாக இருக்கட்டும், ஏன்னா களவு போவதற்கான வாய்ப்புகளும் பாத்தீங்கன்னா ஏற்படும். ஆகையால் முடிந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா உங்களுடைய பொருட்கள்ல வந்து என்னன்னா ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். என்னன்னா இதை களவு போவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அதே மாதிரி விவசாய கடனுக்காக நீங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்கன்னா விவசாய கடன் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. இப்போது இந்த குரு பயிற்சி பாத்தீங்கன்னா ராகு கேதுகளுடைய பிடியில் இருக்கிறதுனால நீங்க 2 விஷயங்கள்ல வந்து ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா ராகுங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு பாம்பு கிரகம். அதனால பாம்பினால பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு கண்டம் அல்லது பாம்புனால பாத்தீங்கன்னா ஒரு விஷக்கடி ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அதனால முடிந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா பாம்பு இருக்கிற இடங்கள், அதே மாதிரி வந்து புதர்கள் இருக்கிற இடத்துல பாத்தீங்கன்னா முடிந்த அளவுக்கு தனியாக போவதை தவிர்க்க வேண்டும். அதே மாதிரி ஏன்னா பாம்புனால பாத்தீங்கன்னா கடிபடுவதற்கான வாய்ப்புகளும் பாத்தீங்கன்னா ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அடுத்து வந்து ராகு கேதுக்கள்னாலே பாத்தீங்கன்னா ஆயுதங்களை குறிக்கக்கூடியது. அதாவது இந்த ராகு கேதுக்களுடைய பிடியில பாத்தீங்கன்னா இந்த குரு பகவான் இருக்கிறதுனால நிச்சயம் வந்து ஆயுதங்கள்னால பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு ரத்த காயங்களோ ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. ஆகையால் முடிந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு வம்பு சும்பு இல்லைன்னா ஒரு சண்டை இந்த மாதிரி ஏதாவது வருதுன்னா முடிந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா அந்த இடத்தை விட்டு விலகி போறது நல்லது. இல்லைன்னா ஆயுதங்கள்னால பாத்தீங்கன்னா காயங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே மாதிரி பாம்புனாலையுமே வந்து விஷக்கடி ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. ஆக இந்த பாம்பு ஆயுதங்கள் இந்த 2 விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா இந்த குரு பயிற்சி பாத்தீங்கன்னா ராகு கேதுக்களுடைய சர்ப்ப கிரகங்களுடைய பிடியில இருக்கு. அதனால வந்து ரொம்ப கவனமாக இருப்பது. மத்தபடி பாத்தீங்கன்னா பயப்படுற அளவுக்கு பெருசா இல்ல. குரு பயிற்சி பாத்தீங்கன்னா இந்த 7.5 சனியில உங்களுக்கு ஒரு மிக அற்புதமான காலகட்டம் தான் சொல்லணும். அந்த அளவுக்கான நன்மைகள் இருக்கிறது. அதே மாதிரி ஒரு விடிவு காலம் அப்படிங்கறத சொல்லணும். சனினால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் எல்லாமே பாத்தீங்கன்னா குறைஞ்சி இனி 1 வருட காலத்திற்கு பாத்தீங்கன்னா இந்த கும்பராசினியர்களுக்கு பாத்தீங்கன்னா மிக அற்புதமான காலகட்டம். அதே மாதிரி வந்து எல்லாத்துலயுமே நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகிறது. அப்புறம் மிக முக்கியமான செய்தி, நிறைய நண்பர்கள் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பாத்தீங்கன்னா இந்த வீடியோவை பாக்குறீங்க. அதே மாதிரி கமெண்ட்டும் பண்றீங்க. நீங்க வந்து எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. ஆதரவு கொடுத்தாதான் நாங்க மேலும் நிறைய நல்ல வீடியோக்களை வந்து போட முடியும். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.